ஒருமையின் உருவாய் இருந்தார். உலக சகோதரத்துவத்திற்கான சக்தியாக, அன்பும் அமைதியும் நாட்டுபவராக இருந்தார். 1469ஆம் ஆண்டு மேற்கு பஞ்சாபில் உள்ள ராய்போய் தி தல்வண்டி என்ற இடத்தில் பிறந்தார். இன்று அது நன்கானா சாஹிப் என்று அழைக்கப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டின் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார் குருநானக். பல்வேறு தன்மைகளிலும் ஒருமை என்பதன் உண்மைத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். முழு படைப்பையும் உணர்ந்து அது ஒரு முழுமையான ஒன்றாக உள்ளது என்று விளக்கினார். गुरा एक देह बुझाई सबना जिया का एक दाता सो मैं विसरना जाई। ஒருமையை யாவருக்கும் உணர்த்துதலின் அறைகூவலினால் அவரை துணைக்கண்டம் முழுவதும் அன்புடன் நானக் ஷா ஃபக்கீர், ஹிந்து கா குரு முஸ்லீம் கா பீர் எனவும், இந்துக்களின் குரு முஸ்லீம்களின் ஷேக் என்று அழைக்கப்படுகிறார். அவர் காலத்தில் இந்த சமவெளியின் சமூக அரசியல் சூழல் குழப்பமானதாக, சாதி அடிப்படையிலான வேற்றுமையால் பிளவுபட்டிருந்த சமுதாயம் மத பிரிவுகள் மற்றும் வெளியார் படையெடுப்பால் மேலும் பிரிவுற்றது. அதிகாரம் கொண்ட தலைவர்களும் நம்பிக்கைகளில் ஆழ்ந்திருந்த குருமார்களும் பிளவை உருவாக்கினர். ஒருவருக்கும் இன்னொருக்கும் இடையே இந்த கலக்கத்தை கண்ட குருநானக் உலகளாவிய வழிகாட்டியாக அறியாமையின் உறக்கத்திலிருந்து மனித மனதை எழுப்பினார். தர்க்கமான விளக்கங்கள், பதில்கள் வழியாக மனித வாழ்க்கையின் அடிப்படை சிக்கல்களுக்கு தீர்வாக மக்களை ஒன்றிணைப்பதற்கு ஒருமைப்பாட்டின் அழைப்பை, அவர்களின் ஒழுக்கத்தை ஓங்கச் செய்ய, சிந்தனையை கிளறி ஒருவரை ஒருவர் அரவணைக்க, ஒருமையை முழு மனதுடன் உருவாக்க ஊக்கத்துடன் பயமின்றி எழுந்தார். उठी आखिर सदा तौहीद की पंजाब से हिंद को एक मर्द कामिल ने जगाया ख्वाब से। குருநானக்கின் ஞானம் உயிர் சக்தியானது, எங்கும் நிறைந்து இருப்பது என்று கூறுகிறது. அதற்கு எண்ணற்ற வடிவங்கள் உள்ளன, ஆனால் அது வடிவமற்றது. இந்த பார்வையில் படைப்பாளியும் படைப்பும் ஒன்றிணைந்தவை என்கிறார். காண முடியாத சக்தியின் இணைப்பு அளவில்லா அங்கங்களை உருவாக்கும் ஒன்று. அந்த அளவில்லா உயிர்களின் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் திறன் இந்த இருப்பின் சார்பு தன்மையோடு ஒருமை தன்மையையும் காட்டுகிறது. இதையே குருநானக் எங்கும் நிறைந்துள்ள ஓர் உணர்வாக கூறுகிறார். பல்வகையான தன்மையின் அடிப்படை அது கடலும் அலைகளை போன்ற ஒரே தாதுவாகும். அவை வேறுபட்டதாக தோன்றினாலும் இரண்டும் தண்ணீரின் வெளிப்பாடுகளே. படைப்பில் இருமை என்ற எண்ணமே பிளவை ஏற்படுத்துகிறது என்று அவர் விளக்கினார். அது எதிர்மறையான விளைவுகளான காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகந்தை ஆகியவற்றிற்கு வழிவகுக்கிறது. அவர் கட்டுப்பாடான மத நம்பிக்கைகளுக்கு சவால் விட்டதோடு தவறான கற்பனைகளை தாண்டி நேர்நோக்கில் காண ஊக்குவித்தார். தனி நபர் மற்றும் சமூக நிலைகளில் சுற்றுப்புற இணக்கத்தை உருவாக்கும் பொருட்டு தமக்குள்ளான மதிப்பு கொள்ளுதலின் அவசியத்தை குருநானக் வலியுறுத்தினார்.
அடிப்படை மனித பண்புகளை வளர்க்க உலகளாவிய அன்பு தேவை என கூறினார். சமத்துவம் மற்றும் தமக்குள்ளான இணைப்பை உணர வேண்டும். படைப்பின் ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான வெளிப்பாடு என்றும் அவர் நம்பினார். யாரும் மேன்மையானவரும் இல்லை, யாரும் தாழ்ந்தவர் இல்லை. முழுமை அல்லது குறை, உயர்வு அல்லது தாழ்வு அனைத்தும் மதிப்பிடும் மனத்தின் பழக்கத்தால் உருவான கட்டுமான எண்ணங்களே என்று ஆழமாக கூறுகிறார். नानक उत्तम निज न कोय. குருநானக்கின் கருத்துப்படி ஒருவர் கற்றவற்றை வெறுமனே உண்மை புரிதல் இல்லாமல் செயலாக்குவது அறியாமைக்கே வழிவகுக்கும். ஆனால் அதை புரிதலுடன் உணர்ந்து நடைமுறைப்படுத்தினால் ஞானத்திற்கு வழிவகுக்கும். படைப்பில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் பண்புகள் உள்ளன என்பது குருநானக்கின் நம்பிக்கை. அவை இருப்பின் அடிப்படை நோக்கத்தை காட்டுகின்றன. மனிதர்களுக்கு தனித்துவமான திறன்களான கவனம், பகுத்தறிதல், உணர்ச்சி வெளிப்பாடு, எதிர்வினையாற்றல், தொடர்பு கொள்ளல் போன்றவை உள்ளன. இந்த கருத்தை குருநானக் உறுதிப்படுத்தி மனிதர்கள் தொடர்ந்து கற்பதை விடாமல் முயற்சித்து இத்திறன்களை பயன்படுத்தினால் அவர்கள் ஆனந்தமான உன்னத இன்ப நிலையை அடைவார்கள், படைப்பில் ஒருமையை புரிந்து கொள்வார்கள் என்றார். जब लग दुनिया रहिए नानक किछ सुनिए किछ कहिए. மனிதர்கள் சந்தோஷத்தை நாடுகிறார்கள், ஆனால் பல நேரங்களில் மகிழ்ச்சியும் மனச்சோர்வும் மாறி மாறி அனுபவிக்கின்றனர். சிறந்த மனநிலையும் உயர்ந்த அணுகுமுறையும் வாழ்வின் அருங்கற்றலுக்கும் இன்பத்திற்கும் முக்கியம் என்று உறுதிப்படுத்துகிறார். அந்த காலத்தில் அதிகம் சம்பாதித்த ஆன்மீக தலைவர்களில் ஒருவர் குருநானக். 20 ஆண்டுகளுக்கு மேல் பாகிஸ்தான், இந்தியா, திபெத், பங்களாதேஷ், இலங்கை, சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான் என பரந்த நிலப்பரப்புகளை கடந்து மத சந்திப்பு இடங்களுக்கு சென்று உரையாடுவதற்கும் ஆன்மீக அறிஞர்களுடன் அறிவார்ந்த உரையாடல்களுக்கும் வெகு தூரம் பயணம் செய்தார். அறிவுக்கு எல்லைகள் இல்லை என்பதை அவர் எடுத்து காட்டினார். அவரது நோக்கம் தன்னலமற்றது. ஒருமையின் இன்பத்தை அனுபவித்தலோடு ஒருமையை உருவாக்கவும் வேண்டும். நோக்கமும் மிக முக்கியம். எந்த நம்பிக்கையும் உண்மை மற்றும் ஞானத்தோடு அமைய வேண்டும் என்பது அவர் முடிவு. அதன் சாரம்தான் ஒருமையை நேசிக்கும் அதே பண்புக்கு இட்டு செல்லும். ஆலய குறிப்புகள் மற்றும் பரம்பரை வரலாறுகளின்படி ஆன்மீக அறிஞர்களுடன் நடந்த உரையாடலில் அறியாமையிலிருந்து விழிப்புணர்வுக்கு வழிநடத்தும் குரு யார் என்று கேட்கப்பட்டபோது குருநானக் எனது அனுபவம் என்னும் ஆசான் தந்ததுதான் ஞானம் என்று பதில் அளித்தார். மேலும் நான் விழிப்புணர்வுடன் என்னை உள்ளார்ந்து ஆராயும் சிஷ்யன் என்றார். இந்த பயிற்சிகள் மனதை கடந்து துயரம் விடும் நிலையையும் மாறாத ஆனந்தத்தையும் தர வல்லவை என்று நம்பினார். कवण गुरु जिसका तू चेला साबद गुरु सुरत तुन चेला
மாற்றம் கொண்டு வந்த ஆசிரியர், தேடுபவர், தத்துவ ஞானியான குருநானக் பயமுண்டாக்கும் சமூக மரபுகளை எதிர்த்தார். மனிதரின் சிந்திக்கும் மற்றும் தம் நோக்கத்தை வெளிப்படுத்தும் திறனை தடுப்பவற்றை அவை அரசியல், சமூக அல்லது மத மரபுகளாக இருந்தாலும், படிநிலை அடிப்படையிலான அடுக்கு முறைகளாயினும், நம்பிக்கை மற்றும் பாலின அடிப்படையிலான வேறுபாட்டுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். குருநானக் சிறு பருவத்திலிருந்தே உற்று கவனிப்பவராக இருந்தார். சில கடுமையான மரபுகளை பற்றி கேள்வி கேட்டு பதில்கள் வேண்டினார். வரலாற்று குறிப்புகளின்படி ஒருமுறை அவரது பெற்றோர் யக்ஞோபவித் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். அது சாதி அடிப்படையிலான சமுதாயத்தில் நடைமுறையில் இருந்த மதச்சடங்காகும். இதன்படி மேல் சாதியில் உள்ள குடும்பங்களின் ஆண் குழந்தைகளுக்கு ஜனேயு எனப்படும் பூணூல் பண்டிதரால் அணிவிக்கப்படும். அவரது அக்கா பேபே நனாக்கி உரையாடிய போது, நீங்களும் இந்த பூணூலை அணிந்திருக்கிறீர்களா என குருநானக் கேட்டார். மேல் சாதியில் உள்ள ஆண்களுக்கு மட்டும் இந்த பூணூலை அணிய உரிமை இருப்பதாக சொன்னபோது, இந்த மரபின் புனிதத்தன்மை மற்றும் நோக்கம் என்ன? இது சாதி மற்றும் பாலின அடிப்படையில் பிரிக்கிறது அல்லவா என குருநானக் வினவினார். பாகுபாடு செய்வது என்பது படைப்பாளியை எங்கும் நிறைந்து உள்ளவரை, படைப்பின் ஒவ்வொரு கூறிலும் வாழ்வதொன்றை அவமதிப்பதாக அவர் கருதினார். பகுத்தறிவை குருநானக் எழச் செய்தார். அவர் பூசாரியிடம், என்றைக்கும் நிலையான ஒரு பூணூல், பருத்திக்கு பதிலாக கருணை மற்றும் மனநிறைவால் நெய்யப்பட்ட, பணிவால் முடிச்சிடப்பட்ட, உண்மையால் முறுக்கப்பட்ட ஒன்றை கொடுக்கும்படி கேட்டார். दया कपास संतोख सूत जत गंडी सतवट ए हो जने ऊजी का है ता पांडे खत नाय हो टूटे ना मन लगे नाय हो जले ना जाए तन सो मानस नान का जो गल चले पाए ஒருதலை சார்பான மனப்பான்மையால் செயல்கள், நற்பண்புகள், திறன்களை புறக்கணித்தால் சமூக கலாச்சார சமநிலையை அது கெடுக்கும் என குருநானக் விளக்கினார். மனிதரை இழிவுபடுத்தியும் அவமதித்தும் நடத்தப்படும் மத சடங்குகளை அல்லது மனிதரின் மரியாதையை மறுக்கும் கொடுமைகளை குருநானக் கண்டித்தார். பூசாரி வர்க்கம் பல சடங்குகளை உருவாக்கியது. தூய்மை, தீண்டாமை குறித்த பல விதிகளை சேர்த்தது. அவற்றில் ஒன்று சுத்தர், அசுத்தம் என பொருள் கொண்ட நடைமுறை. பெண்கள் சமையலறைக்குள் செல்லக்கூடாது, வழிபாட்டு இடங்களுக்கு செல்லக்கூடாது, சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடாது. மாதவிடாய் நாட்களிலும் குழந்தை பிறப்புக்கு பிந்தைய நாட்களிலும் பெண்களின் உடல் நலனை பாதுகாக்கும் நோக்கில் வந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக இது கடுமையான மத கட்டுப்பாடாக மாறியது. जो जो
बसै नित नित होए कुआर सुचै ना किए बहन जे पिंडा तोए सूचे से नानका जिन मन वसिया सो நானக் கூறுகிறார், தூயவர்கள் உண்மையாய் இருப்பவர்கள் மட்டுமே. அசுத்தம் என்பது பொய்மையில் மட்டுமே உள்ளது என்று குருநானக் கூறினார். உயிரை உருவாக்குவது ஓர் இயற்கை செயலாகும். பெண்களுக்கு அளிக்கப்பட்ட வரம் அது. அவர்கள் இல்லையெனில் மனித இனமே இருக்க முடியாது. குருநானக் சமூகம் ஆமோதித்த பாலினங்களில் ஆண் தனது பெண்மையையும் பெண் தனது ஆண்மையையும் உணரும்போது அவர்களுக்கு முழுமையான மனித திறனை அடைய வல்லமை கிடைக்கிறது என்றார். படைப்பின் இயல்புக்கு ஏற்ப நாம் பெண்மை ஆண்மை ஆற்றல்களின் ஒருங்கிணைவு என்று கூறுகிறார். आपे पुरख आपे ही नारी आपे पासा आपे सारी ஒருமைக்கும் தாராளத்திற்கும் உருவான குருநானக்கின் உயர்ந்த குண உணர்வில் யாரும் அந்நியர் இல்லை. வரலாற்றுப்படி 18 வயதில் குருநானக்கின் தந்தை மேத்தா காலு வணிகம் தொடங்க பணமளித்தார். ஆனால் குருநானக் அடுத்த ஊருக்கு சென்றடைவதற்கு முன்னரே பசியால் தவித்த துறவிகளை சந்தித்தார். அவர்களுக்கு உணவூட்ட பணம் முழுவதையும் பயன்படுத்தினார். குருநானக்கிற்கு கருணையும் தொண்டும் மிக மதிப்புடைய செல்வமாகும். பயனுள்ள வர்த்தகம் செய்யாமல் பணத்தை வீணாக்கியதை குருநானக்கின் தந்தை கண்டித்தார். குருநானக் அமைதியாக சொல்வது, இதற்கும் மேலான நற்பயனுள்ள வர்த்தகம் பிறருக்கு உணவூட்டுதலை விட வேறில்லை. வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான உணவை பகிர்ந்து கொள்வதால் பாகுபாடின்றி அனைவரும் பெறும்போது அது அன்பையும் ஒருமையையும் உருவாக்கும். சமூக சமையலறை எனப்படும் லங்கர் மரபை அனைவருக்கும் நன்மை பயக்க குருநானக் ஊக்குவித்தார். दूर न होई काट काट सोई तिसकी नार सबाई. குருநானக்கின் பார்வையில் நேர்மைதான் பயனுள்ள பக்தியின் தூய வடிவம். இளமையில் அரசின் தானிய களஞ்சியத்தில் பொறுப்பான பதவியில் இருந்தார். அங்கு அவர் சமுதாயத்தின் ஒழுங்கற்ற செயல்களை கண்டார். தங்களது சுயநலனுக்காக அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினர். பணக்காரர்கள் தங்கள் பொருளாதார நிலைமையை சுயநலத்திற்கு கையாண்டனர். பின் விளைவுகளை சந்தித்தவர்கள் அப்பாவி மற்றும் பலவீனமான மக்களே. கட்டுப்பாடில்லாத அதிகாரம் மனிதனை கெடுப்பதாக குருநானக் எச்சரித்தார். கருணையையும் நேர்மையும் மட்டுமே நியாயமான ஜனநாயக சமூகத்தையும் அதன் விளைவாக பொருளாதார சமநிலையையும்
ஏற்படுத்தும். தம் பணியிலும் ஆன்மீக அறிவிலும் திறமை பெற்றிருந்தார் அவர். அவர் கடினமான உழைக்கும், நம்பகமான, நேர்மையான மற்றும் கருணையுள்ள அதிகாரியாக மதிக்கப்பட்டார். அவரோடு வேலை செய்த ஒருவர் குருநானக்கின் பிரபலத்தால் அச்சமடைந்து அதிகாரிகளிடம் அரசின் வருவாயை வீணாக்கியதாக பொய்க்குற்றம் சாட்டினார். ஆளுநர் கணக்குகளை சரிபார்க்கவும் தானிய சேமிப்பை சோதிக்கவும் உத்தரவிட்டார். நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கணக்குகள் வகைப்படி சரியாக இருப்பதையும் மேலும் சில குடிமக்கள் அளித்த நன்கொடையின் வரவால் தேவையுள்ளவர்களுக்கு வழங்குவதற்கான தானியங்கள் கூடுதலாகவே இருந்ததை அறிந்தனர். இந்நிகழ்ச்சி அன்பு நல்லதை கொண்டு வரும் என்பதை காட்டுகிறது. नानक आकर मना सुनिए सिख सही लेखा रब मगेसिया बैठा कड़वई. தனிப்பட்ட சக்தி முழுமை சமூகத்தின் சக்தியாக பெருகும். ஒருமையை கொண்ட வாழ்வியல் நிலை எல்லைகளில்லாமல் இருந்தால்தான் முழுமையான சமூகம் உருவாகும் என்று குருநானக் நிலைநாட்டினார். குருநானக்கின் மோதிகானா எனப்படும் மாநில தானிய களஞ்சியத்தின் முறைகள் இந்த மனித உரிமையை உறுதிப்படுத்தின. சாந்த நிலையின் இருத்தலான சஹஜ் என்ற நிலையை குருநானக் போற்றினார். அது விழிப்புணர்வு, சமநிலை, உலகளாவிய அன்பு, இயற்கை சட்டங்களை ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றின் சேர்க்கையாகும். கவனமுடைமை என்பது உள் உணர்வுகளை உணர்வதை குறிக்கும் மற்றும் சமநிலை என்பது விழிப்புணர்வுடன் சமநோக்கு திறன், அதீதங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பயமிகுதியால் அநியாயத்திற்கு எதிராக நிற்கும் தைரியத்தை இழக்க நேரிடும். மிகவும் கடுமையாக நடந்தால் பரிவு காட்டும் நற்குணம் போய்விடும். ஆகையால் குருநானக் சஹஜ் எனப்படும் சமநிலை மார்க்கம் பயின்றார். நன்மைக்கும் சான்றாண்மைக்கும் சிறந்த வழி அது. படைப்பில் 2 வகையான நிர்குண், காணாமல் இருக்கும் பண்புகள், மற்றும் சர்க்குண், காணக்கூடிய பண்புகள் தன்மையை விளக்கினார். தெய்வீகம் ரூபமற்றதும் எங்கும் நிறைந்ததுமாகும். அது படைக்கவும் நிலைத்திருக்கவும் தன்னை தாங்கவும் முடியும் என்பது அதன் அர்த்தம். अवगतो निर्मायल उपजे निर्गुण ते सर गुण थिया. ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ள கவனத்தின் முக்கியத்துவத்தை குருநானக் எடுத்து காட்டினார். இத்தகைய பழக்கம் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவுகிறது என்று குருநானக் கூறினார். மாறாக பாரம்பரிய வழிமுறைகள் அல்லது சடங்குகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது பயனற்ற மனமாகும். ஜனம் சாகேஸ் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சியின்படி அவர் ஹரித்வாருக்கு ஒரு சமய விழாவின் போது சென்றார்.
அப்போது நகரம் யாத்ரிகர்களால் நிரம்பி வழிந்தது. விடியற் காலையில் சூரியன் உதித்தபோது குருநானக் கங்கை நதிக்கரையில் நின்று அங்கிருந்த மக்களை கவனித்தார். அவர்கள் கிழக்கை நோக்கி தண்ணீர் செலுத்தி வழிபட்டனர். அந்த சடங்கின் உள்ளர்த்தத்தை குருநானக் கேட்டார். இந்த தண்ணீர் சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இது மறைந்த முன்னோர்களின் விடுதலைக்காக செய்யப்படுகிறது என்று ஒரு புரோகிதர் கூறினார். இதை கேட்டதும் சுதந்திர எண்ணம் கொண்ட குருநானக் சூரியனுக்கு முதுகை காட்டி திரும்பி மேற்கு திசையை நோக்கி தண்ணீர் செலுத்தினார். இப்படி மரபுக்கு மாறாக சடங்கு நடந்ததை பார்த்த மக்கள் குருநானக்கை அணுகி அவர் திசையை மாற்றி சூரியன் உதிப்பதை நோக்கி நிற்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு குருநானக் தான் மேற்கில் உள்ள பஞ்சாபில் உள்ள தன் வயல்களுக்கு தண்ணீர் செலுத்துவதாக சொன்னார். அப்போது புரோகிதர் சிரித்துவிட்டு, இந்த தண்ணீர் பஞ்சாபில் உள்ள வயல்களுக்கு எப்படி சேரும் என்றார். குருநானக் பதிலாக, இது முடியாது என்றால் சடங்கில் அனுப்பும் நீர் இவ்வுலகில் இல்லாத முன்னோர்களிடம் எப்படி அடையும் என்றார். மோதலில்லாத வழியில் குருநானக் ஓர் ஆழமான செய்தியை முன்வைத்தார். அது தர்க்க ரீதியாக உறுதியானதும் மறுக்க முடியாததுமாக இருந்தது. वाड़या बूझे सो परवान, जिस सिर दरगे का निशान. உண்மையான பக்தி என்பது சிந்தனையின் தூய்மை, படைப்பின் ஒருமையை ஏற்றுக்கொள்வதே அதன் சாரம் என குருநானக் சொல்கிறார். வரலாற்று ஆவணங்களின் குறிப்பின்படி குருநானக் ஒரிசாவில் ஜெகந்நாதர் கோயிலுக்கு சென்றார். அது ஜெகந்நாதருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முக்கிய இந்து யாத்திரை தலம். அந்த பகுதியின் நம்பிக்கையின்படி ஜெகந்நாதர் பிரபஞ்சத்தின் வெல்ல முடியாத அதிபதி. இயற்கையை வழிபடும் பூர்வீக முறையுடன் ஒப்பிடத்தக்க வகையில் ஜெகந்நாதரின் மரச்சிலை சடங்குகளுடன் வணங்கப்படுகிறது. அதற்கு ஆர்த்தி எனப்படுகிறது. அதாவது இருளை நீக்கும் ஒளி என்று பொருள். அது சமஸ்கிருத மொழிச்சொல். ஆர்த்தி சடங்கின் போது விசிறி அசைத்து வணங்கப்படுகிறது. மேலும் பல பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டும் பயன்படுத்தப்படுகிறது. அதில் தூபம், விளக்கு, மலர், நகைகள் போன்றவை இடம்பெறுகின்றன. இது இயற்கையை உயர்ந்த சக்தியாக மதிக்கும் பாரம்பரியமாக இருந்தது. ஆனால் குருநானக் இயற்கையின் மகத்துவத்தையும் படைப்பின் அர்த்தத்தையும் பாராட்டி படைப்பை மதிப்பது பற்றிய பாடலை பாடினார். कैसी आरती हो कैसी आरती हो पवखंड ना तेरी आरती. अनहत शब्द वजंत पेरी गगन में थाल रव चंद दीपक बन तार कमंडल जनक मोती. धूप मलयान लो पवन चवरो करे सगल बन राय फूलंत ज्योति. कैसी आरती हो कैसी आरती कैसी आरती कैसी आरती हो. குருநானக்கை பொறுத்தவரை
மரபுகளின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் உள்நோக்கால் தத்துவங்களின் சாரத்தையும் உணர்வதை விட புரிந்து கொள்ளுதல் சடங்குகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை காட்டிலும் முக்கியமானது. எங்கும் நிறைந்த அது இயற்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் நிற்கின்றதே. அதை வணங்குவதின் மகிமை படைப்பை பாதுகாப்பதிலும் நிலைநிறுத்துவதிலும் மதிப்பிலும் இருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாரம்பரிய ஆர்த்தி பாடலை பிரபஞ்ச கீதம் என புகழ்ந்தார். குருநானக் வாழ்க்கையின் பல பரிமாணங்களையும் ஆராய்ந்து படைப்பின் பன்முகத்தன்மையை உணர்ந்து அறிந்து கொண்டார். அவர் இளமையில் விரிவாக சுற்றி பயணித்தார். வயதான பின் விவசாயத்தில் ஈடுபட்டார். ஆகவே அவர் இல்லற வாழ்க்கையை பக்தியில் மூழ்கிய துறவி வாழ்க்கை ஆகிய 2 வாழ்க்கை முறைகளையும் அறிந்ததால் குடும்ப வாழ்க்கை வாழ்வதிலும் துறவற வாழ்க்கை போலத்தான் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அறிவித்தார். கைலாச மலை சிகரத்தில் குருநானக் துறவிகளை சந்தித்தார். சித்தர்கள் என அழைக்கப்பட்ட இவர்கள் ஒதுங்கி தனியே வாழ்ந்து பிச்சை எடுத்து பசியாறி தவம் புரிவதே உயர்ந்த ஞானமும் ஆன்மீக உணர்வும் பெறுவதற்கான வழி என நம்பினர். குருநானக் ஞானத்தை தேடலையும் பகிர்தலையும் பற்றி துறவிகளுக்கு சொல்லி தம் பெற்றோரின் திருமண வாழ்க்கையால் தான் இந்த பிறப்பை பெற்றவர்கள். அவர்களின் தினசரி வாழ்வும் இல்லறத்தார் தரும் பிச்சையை சார்ந்துள்ளது. மேலும் அவர்கள் வணங்கும் தெய்வங்களும் குடும்ப வாழ்க்கையே வாழ்ந்தவர்கள் எனவும் நினைவூட்டினார். सदा रहे सरनाई मन मुख मुगद आगे जेते नाई दुख लागे குருநானக் கூறினார், துறவி சமுதாயத்திலிருந்து விலகி வாழலாம். அதேவேளை அகம்பாவத்தில் சிக்கிக்கொள்ள முடியும். ஆனால் குடும்ப வாழ்வில் இருப்பவர் சமூக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் தாழ்மையாக இருக்க இயலும் என்று குருநானக் கூறினார். ஆன்மீக உயர்வு என்பது நல்லொழுக்கத்துடன் வாழ மனப்பக்குவம் அடைவதால் கிடைக்கிறது, தன்னை மறுப்பதன் மூலம் அல்ல. ஏனெனில் ஞானம் தனிமையில் வளராது என குருநானக் எடுத்துரைத்தார். சம்பாவத் பகுதி பள்ளத்தாக்கு கிராமத்தை குருநானக் வந்தடைந்த போது அமைதியான இந்த இடத்தில் துறவிகளின் சமுதாயம் ஒன்று வசித்தது. நாத் யோகிகள் என்ற குரு கோரக்நாத்தின் சீடர்கள். அந்த காலத்தில் அவர் இந்திய துணை கண்டத்தில் மிகுந்த மரியாதை பெற்ற துறவி. இந்த யோகிகள் ஆன்மீகத்தை அடைந்திருந்தாலும் தனிமை வாழ்க்கை அவர்களை அகங்காரம் மற்றும் கர்வத்திற்கு உள்ளாக்கி சமுதாயத்துக்கு வெளியே உள்ளவர்களிடம் விரோதமாகவும் நடக்க வைத்தது.
மலையின் அடிவாரங்களில் ரீத்தா என்ற மரக்குடும்பம் வளரும். அது மருந்தாகவும் சுத்திகரிப்பானாகவும் பயன்படும் கனிகளை தரும். இந்த கனிகள் பெரும்பாலும் கசப்பானவை, சில இனிப்பானவையும் ஆகும். ஆனால் ஆன்மீக ஞானம் இருந்தும் அகங்காரமுள்ள துறவிகளைப் போல இருக்கும். இது படைப்பில் உள்ள இருமை தன்மைகளுக்கு சிறந்த உதாரணம். படைப்பின் ஒவ்வொரு கூறிலும் உள்ள எதிர்மறை நேர்மறைகளை நாம் கற்கவும் மனதை சுத்தப்படுத்தவும் அகங்கார மனதை மாற்றவும் உதவுகின்றன என்று குருநானக் விளக்கினார். रचना राच रहे निरंकारे प्रभ मन कर्म सुकर्मा नानक पंथ निहाले सा तन तू सुनया तमरामा बबीह प्यो बोले कोकिल बाणिया साधन सब रस चोले अंक समानिया रचना राच रहे निरंकारी படைப்பில் பல பரிணாமங்களில் இருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருநானக் வலியுறுத்தினார். இதையே தியானம் எனலாம். தாவரங்களும் விலங்குகளும் தனிமையை தேர்வு செய்வதில்லை என்பதை அவர் கவனித்தார். அவை நயமுடன் வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை உருவாக்கி தமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஒற்றை பரிமாணத்தில் ஒருமித்து வளர்வதற்காக பாடுபடுகின்றன. அதேபோல் மனிதர்கள் ஒன்றிணைந்து பொது நலனுக்காக உழைக்கும் போது ஒருமை ஓங்குகிறது. அது உலகளாவிய பந்தத்தை உருவாக்குகிறது. கூட்டிணைந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான வழி மனிதர்களின் ஒருமைப்பாட்டு செயற்பாடுகளில் தான் உள்ளது என்று குருநானக் கருதினார். இது சங்கத் எனப்படும் ஒருமையின் ஒன்றியம் அன்பு, மரியாதை, அமைதியினை உருவாக்குகிறது. அத்தகைய நற்குணம் கொண்டவர்களின் அடியவன் என குருநானக் எண்ணினார். ऐसे जन विरले जग अंदर परख खजाने पाया जात वरन ते पै अतीता ममता लोभ चुकाया नाम रते तीरथ से निर्मल दुख हो मैं मैल चुकाया नानक तिनके चरण पखाले जिन्ना गुरमुख साचा पाया நல்லொழுக்கமே உயர்ந்த மத மார்க்கம் என்று குருநானக் நம்பினார். அதில் வெறி, காழ்ப்புணர்ச்சி மற்றும் மத நம்பிக்கையும் ஆதிக்கமும் இடம்பெறாது.
ஒரு மரபு குறிப்பின்படி இந்த பார்வை பல மதங்களின் தலைவர்களை வருத்தமடையச் செய்தது. குரு நானக்கை அவரது கருத்தை விளக்க வேண்டி அழைத்தனர். காஜி எனப்படும் ஆசான் குரு நானக்கிடம் மதம், தீர்க்கதரிசி மற்றும் முனிவர்களின் முக்கியத்துவம் குறித்தும் அவர் எந்த நம்பிக்கையை உடையவர் என்றும் கேட்டார். தெய்வீக உணர்வுக்கு கொண்டு செல்லும் பாதையே நான் பின்பற்றுகிறேன். அது அனைவரையும் ஒரே குடும்பமாக காண்கிறது, யாரையும் அந்நியனாக காணாது என்றார் குருநானக். குருநானக்கின் நேர்மையை சோதிக்க காஜி அவரை நமாஸ் தொழுகைக்கு அழைத்தார். அதை குருநானக் ஏற்றுக்கொண்டார். காஜி நமாஸ் படித்து கொண்டிருக்கையில் குருநானக் அவரை பார்த்து புன்னகைத்து காஜியை கோபமடையச் செய்தார். ஏன் சிரித்தாய் என்று விளக்கம் கேட்டார். குருநானக் பதிலளிக்கிறார், காஜியின் உடல் பள்ளிவாசலில் இருந்தாலும் உலக பற்றுகளில் மனம் சிதறிக் கொண்டிருந்ததால் அவரது தொழுகை பயனற்றது. நம்பிக்கை மற்றும் சடங்குகளை செய்வதால் மட்டும் பெற முடியாது எனவும், மதம், தீர்க்கதரிசிகள், முனிவர்கள் ஆகியோரின் முக்கியத்துவம் அவற்றின் தத்துவ சாரத்தை உணர்வதன் மூலம் மட்டுமே புரியும் என குருநானக் பதிலளிக்கிறார். அவரது பாடல்களில் குருநானக் அடிக்கடி தத்துவ கோட்பாடுகளை கொண்டு வந்து ஹுக்கும், கரம், சச் போன்ற சொற்களை பயன்படுத்தினார். ஹுக்கம் என்பது இயற்கை தரும் ஒழுங்கு, கரம் என்பது ஞானத்துடன் கூடிய சுய விருப்பச் செயல், சச் என்பது உண்மையை உணர உதவும் ஞானம். அது வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள ஒருமையின் உயர்ந்த உண்மை. இந்த நியமங்களுடன் நாம் ஒத்துழைக்கும் போது நன்றி உணர்வும் தாழ்மையும் இருந்தால் அது ஒருமைக்கு வழி என்று நம்பினார். மாறாக அவற்றுடன் மோதினால் நன்றி இல்லாத அகம்பாவம் துன்பம் உருவாக்கும் என எண்ணினார். குருநானக்கின் கருத்துப்படி ஒருவரின் வாழ்க்கை பயணத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன் உணர்வை அடைய முயலுவது பயனுள்ளதாகும். நட்புகளில் பாசத்துடன் இருந்தாலும் பற்று இல்லாமையை காத்து ஒரு சார்பில்லா சமநிலையுடன் நடப்பது அவசியம். இந்த அணுகுமுறை நிறைவு பெற்ற வாழ்க்கைக்கு வழி செய்கிறது. மேலும் நேர்மையான உழைப்பினால் ஈட்டலின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். பொருளாதார ஆன்மீக ஆதாயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். அத்துடன் தன்னாய்வு என்பது அனைவரிடமும் நல்ல இணக்கத்தை வளர்க்கும் வழியாகும் என்று வலியுறுத்தினார். குருநானக் நம்பியது உறவுகள், ஆன்மீகம் மற்றும் சமூக நலன் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. நல்ல சிந்தனையை பகிர்ந்து கொள்ளும் திறம் வளர்ப்பாரோடு பழக்கம் வைத்து கொள்ளச் சொல்கிறார். அது உண்மை மற்றும் ஒருமையின் பாதை வழியில் நடத்தும். இயற்கை நமக்கு கொடுத்த முதல் சமுதாயம் குடும்பமாகும். உலக உறவுகளுக்கு நற்குண வழியை குருநானக் வழங்கினார். அறிவை தாயாக பேண வேண்டும்,
திருப்தியை தந்தையாக கொண்டு உண்மையை சகோதரனாக கொள் என்கிறார். माता मत पिता संतोख सत पाई कर होव सेख. நாணக் கூறுவதன்படி மனித வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள் ஞானத்தை பெறுவதுதான். மேலும் முழு படைப்பையும் ஒரே பேராற்றலின் உருவாக காண வேண்டும். வாழ்வை தாங்கிச் செல்ல நல் உரையாடல் அவசியம் என்று நம்பினார். அதை அவர் தனது பயணங்களில் மக்களுடன் நடைபெற்ற உரையாடல்களின் மூலம் நிரூபித்தார். அவருக்கு ஞானிகளுடன் உரையாடுவது, தேடல் கொண்டவர்களுடன் பழகுவது, கடவுளுடன் பேசுவதாக இருந்தது. அன்பும் உண்மையும் நிறைந்த இடமெல்லாம் அவரது இல்லமாக கருதினார். அவர் நட்பு, பரிவு, அமைதி என்ற பண்புகளால் உருவானவர். இந்த நற்குணங்கள் ஒன்றோடொன்று இணைந்தவை என்று குருநானக் நம்பினார். அவற்றில் எது ஒன்று இல்லாவிட்டாலும் முழு விடுதலை அடையும் உணர்வு குலைகிறது. இந்த பிரபஞ்சம் ஒன்றாய் இணைந்த ஒரு முழுமை எனும் பேருண்மையை புரிந்து கொண்டு உண்மையோடு நடப்பது ஒன்றே வழி. मुकाम कर घर बैसना नित चलने की तोख. मुकाम ता पर जानिए जा रहे नेह चल लोक. दुनिया कैस मुकाम में कर सेदक करने खर्च बांधो. लाग रहो नामे लाग रहो नामे. ஜனம் சகிஸில் குருநானக் முல்தான் என்ற இடத்திற்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நகரம் ஆறுகளின் சங்கமத்திற்கு அருகில் பஞ்சாபின் மகத்தான 5 நதிகள் இந்தஸ் நதியுடன் சேரும் இடத்தில் அமைந்துள்ளது. இது தனித்துவத்தை இழந்து படைப்பின் ஒருமைத்துவத்துடன் கலந்து விடுவதை குறிக்கிறது. அங்கு அவர் வந்தபோது அந்த இடத்தின் ஞானிகள் விளிம்பு வரை நிரம்பிய பால் கிண்ணத்தை குருநானக்கிற்கு அளித்தனர். அவ்விடம் ஏற்கனவே ஆன்மீகவாதிகளால் நிறைந்தது. அதனால் அங்கு அவருக்கு இடமில்லை என காட்டியது. இருப்பினும் குருநானக் பால் மீது ஒரு மலரை, மல்லிகை மலரை வைத்து ஆன்ம ஞானம் அனைத்தையும் உள்ளடக்கி வரம்பற்றது என குறிப்பால் அறியச் செய்தார். ஆக பல சிந்தனைகள் ஒன்றாக இணைந்து பெருங்கடல் பல நதிகளை ஏற்பது போல் ஒருங்கிணைய முடியும். நீதி நிறைந்த நிலைத்த சமூகம் என்பது அன்பின் அடித்தளத்தின் மேல்தான் கருணை, ஒருமைப்பாடு, தன்னலமின்மை எனும் தூண்களால் கட்டப்படும் என குருநானக் நம்பினார். அவர் பிரேம் மற்றும் மோ என்பவற்றின் வேறுபாட்டை காட்டினார். பிரேம் என்பது பழமரம் போன்றது. மோகம் என்பது சுயநல ஆசையால் வருவது. மலரில் இருந்து தேனை பெறும்
தேனீ போல என்று விளக்கினார். அவரது கருத்துப்படி மனிதன் அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும், அன்பை முழு மனதுடன் ஏற்க எதிர்மறை எண்ணங்களை விட வேண்டும். जाता प्रेम खिलन का चाओ, सिर थर तली गली मेरी आओ, इत मार्ग पैर थरी जय, सिर दी जय कान न के जय, जो तो प्रेम खिलन का चाओ. குருநானக்கின் சமத்துவ கோட்பாட்டின் மையத்தில் சீரான வாழ்க்கை இருந்தது. அது சமத்துவமான சமுதாயத்தை, மனித முன்னேற்றத்தை, நீடித்த சுற்றுச்சூழலை உணர்த்தும் தரத்தை உருவாக்க வழிவகுத்தது. அவரது சிந்தனை, சொல் மற்றும் செயல்கள் ஒரே மாதிரியாக இருந்தன. அவர் விவசாயி வாழ்க்கையை மேற்கொண்டு ஒரு தளம் நிறுவி தன் வருமானத்தையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொண்டார். அதை அவர் கத்தர்பூர் அல்லது படைப்பாளியின் ஊர் என குறிப்பாக பொருள்படும்படி அழைத்தார். ஒருமையாக வாழும் இடம் அது என்று பொருள். குருநானக் பரந்துபட்ட அன்பின் ஒளி அது படைப்பின் ஒருமையை பன்முகத்தன்மையில் ஒளிரச் செய்தது. அவர் எங்கும் நிறைந்துள்ள சக்தியின் பண்புகளை நிர்பவ் அச்சமில்லை மற்றும் நிர்வேர் பகைமையின்மை என்று கூறினார். அவரது கருத்துப்படி எங்கும் உள்ளதை உணர எளிய வழி அன்பின் உருவாக அனைவரிடமும் அன்பு காட்டி வாழ்வதுதான். ஒருவரும் மறுக்க முடியாத உண்மையான தம் ஒவ்வொருவரின் செயலும் கவனிப்பினில் உட்படுத்தப்பட்டு பதிவாகின்றன என்ற உண்மையை வலியுறுத்தினார் குருநானக். जहाँ की बुझती हुई निगाहों को जगमगाता है बामे नानक, ना पाक कोई ना कोई ना पाक, कोई ऊंचा ना कोई नीचा. ஆன்மீகத்தின் சாரத்தை உணர்ந்தவர்கள் தங்கள் அனுபவங்களை தனித்துவமான முறைகளில் வெளிப்படுத்துகிறார்கள். குருநானக் பகிர்வின் பாதையை தேர்ந்தெடுத்தார். அவரின் உள் அனுபவ ஞானத்தை சபத் எனும் சொல் மூலம் வழங்கினார். அவரது ஆன்மீக கவிதைகளில் பல மொழிகளின் சொல்லாட்சிகளையும் இசை நுணுக்கங்களோடு இணைத்தார். மொழி இயல்பின் தாக்கத்தை அறிந்த அவர் சமூக, கலாச்சார, மத சூழலின் தாக்கத்தையும் உணர்ந்து தம் கவிதையை இசையோடு இணைத்து சக்தி வாய்ந்த உன்னத வடிவமாக வெவ்வேறு பின்னணியில் இருந்த மக்களோடு கலக்க தேர்ந்தெடுத்தார். பயணங்களின் போது
குருநானக் பாக்பட்டனுக்கு சுஃபி ஞானி ஷேக் ஃபரீதின் தலத்தை பார்வையிட சென்றார். அவர் ஷேக் ஃபரீதின் ஆன்மீக கற்றல்களை சேகரிப்பதில் தமது நேரத்தை அர்ப்பணித்தார். அவை 2 நூற்றாண்டுகளாக வாய்மொழியாக வந்தவை. குருநானக் இந்த மகத்தான பணிக்கு அடித்தளமாக பல்வேறு கலாச்சாரங்களில் இருந்து பக்தி பாடல்களை மதங்கள், சமூக, பொருளாதார பின்னணிகளில் இருந்து சேகரித்தார். அவருக்கு பின் அவரின் ஆன்மீக வாரிசுகள் இந்த பணியை தொடர்ந்தனர். குரு கிரந்த சாஹிப் தொகுப்பாக வளர்ந்த இதில் பல்வேறு இந்திய மரபுகளைச் சேர்ந்த 15 ஞானிகளின் பாடல்களும் அடக்கம். இது குருநானக்கின் வேறுபாட்டில் ஒருமை என்ற செய்திக்கான சான்று. குருநானக் தனது பக்தியை மூல் மந்தர் மூலம் வெளிப்படுத்தினார். அது அவரது தத்துவத்தை உள்ளடக்கிய தொகுப்பு. மூல் என்பதற்கு அடிப்படை என்று பொருள். மந்தர் என்பது சிந்தனையை தூண்டும் மனதிற்கான சாதனம் என்று பொருள். குருநானக் மூல் மந்தர்க்கு முன்னால் அண்டத்தின் ஒருமை என்பதை, அடிப்படை என்பதை வலியுறுத்த ஒன்று என்ற எண்ணிட்டார். இது குரு கிரந்த் சாஹிப்பின் தொடக்கச் சொல்லாக அவரது கொள்கையான ஒருமையை வலியுறுத்த பொறிக்கப்பட்டுள்ளது. குருநானக்கின் உறுதி மனம் நீதியை தேடி கை உயர்த்தியது. அவரது கண்கள் கருணையை நாடின. அவரது இதயம் இரக்கத்திற்கு துடித்தது. அவரது பாதங்கள் ஒருமையின் பாதையில் நடந்தன. இதுவே குருநானக்கின் சத், அவரது உண்மை. एक ओंकार सतनाम करता पुरख निर्भय निर्वैर अकाल मूरत अजूनी सब गुर प्रसाद. குருநானக்கை சுய சிந்தனையை, ஆன்மீக விழிப்புணர்வின் முழுமையை காண சிந்திக்கும் கலையை வலியுறுத்தினார். सुने सिद्ध पीर सुरनाथ, सुने सिद्ध पीर सुरनाथ. सुने तरत धवल आकाश, सुने दीप लो पाताल, सुने पोहे न सकै काल, नानक भगता सदा विगास.